மறைந்த மாண்புமிகு அம்மா வழியில் தமிழக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வரும் நிலையில் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி 1313 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். மேலும் பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியதுடன் பயனாளிகளுக்கு 14 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் செயல்பட்டு வரும் தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றி வருவதுடன் புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் நிறைவுற்ற மக்கள் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக 20 கோடியே 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கோவை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் புதிய திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி கொடிசிய வளாகத்தில் நடைபெற்றது. விழா அரங்கில் மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் 108 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிறைவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மேலும் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். திருப்பூர் மாவட்டத்தில் 89 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். நீலகிரி மாவட்டத்தில் 69 கோடியே 54 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். கோவை மாவட்டத்தில் 1047 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். மேலும் புதிய திட்டப் பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சிகளில் சட்டசபை சபாநாயகர் திரு தனபால், துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி ஜெயராமன், அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு SP வேலுமணி, திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன், திரு கருப்பண்ணன், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைமை செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.